ஏன்னா லாரி கிடைச்சது ஒரு இடம், டிரைவர் பாடி கிடைச்சது ஒரு இடம், வண்டி காணா போச்சுன்னு இவங்க நினைச்ச இடம் ஒரு இடம். ஆனால் ஜிபிஎஸ் இந்த வசதியெல்லாம் கிடையாது, செல்போனே கிடையாது இல்லை. அப்போ ஒரு முடிவு எடுத்து இந்த லாரி ஓனர்ஸ் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. இதே வேலையா இருக்குடா பொழுதுனிக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட டிரைவர் காணா போயிட்டு இருக்காங்க. அவங்களாம் உயிரோடு இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இன்னைக்கு இருக்க மாதிரி சிசிடிவி அன்னைக்கு இல்லை. இவங்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு 100 பேர் கூலிப்படை இறக்குறாங்க. ஏன்னா பணம் பெரும்பணம் போயிட்டு எல்லாருக்கும் லாஸ் இருக்கு. இதே வேலையாகவும் இருக்கானோன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேரை கூலிப்படை ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி ஒரு லாரிக்கு 10 பேர் ஏத்துறாங்க. இந்த காஸ்ட்லியான பொருள் போகுது இல்லை, அந்த ஒரு லாரிக்குள்ளேயும் காஸ்ட்லியான இறக்கி கண்டெய்னருக்குள்ளேயே அந்த தார்பாய்க்குள்ளேயே ஆளுங்க நிக்கிற அளவுக்கான செட்டிங்கை போட்டு அந்த பொருள்லாம் ஃபைபர் பண்ணி பிரிச்சு மேல டாப் இருக்குல்ல, லாரி டாப், அதுல எல்லாம் படுக்க வச்சு எல்லாம் கம்ப்ளீட் பேக் பண்ணிடுறாங்க அந்த வண்டியை. இது நடந்துட்டு இருக்குள்ள தார்பாய் முருகன் எப்பவும் போல வழக்கமா இதை பிரிச்சுக்கிட்டு குதிச்சிருக்காப்ல உள்ள. ஆக்சுவலா தார்பாய் முருகன் ஒரு கட்டத்துக்கு மேல குதிக்கிறது நிப்பாட்டு இருந்திருக்கா அப்படி. ஏன்னா அடுத்த ஆள ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. இந்த டீம் பசங்க புதுசா எடுத்தாங்க இல்ல, அவங்களுக்கு தெரியல இப்படிதான்டா குதிக்கணும்னு குதிச்சிருக்காரு. இந்த பசங்களும் குதிச்சுட்டு இருக்காங்க. குதிச்சா உள்ளுக்குள்ள 10 பேர் நல்லா செம்ம பாடி பில்டரு, பெரிய பெரிய வீச்சோட நின்றுருக்காங்க. சற்று இதை எதிர்பார்க்கல தார்பாய் முருகன். போட்டு பொழந்துட்டாங்க. அந்த 2 பேரும் குச்சிட்டாங்க. வேற ஒரு கிளை இவரால் முண்ட முடியும், உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டார். போட்டு வெட்டி அள்ளி எறிஞ்சிட்டு செத்துட்டான்னு சொல்லி வண்டியில தூக்கி போட்டுறாங்க.